பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தியானியுங்கள். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே. இன்றைக்கு அநேக இடங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குடும்பங்களிலே கூட, சபைகளிலே கூட இதை போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களாக காணக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். எப்படி என்றால், இங்கே பார்க்கிறபடி எஜமானிடத்தில் அவன் வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே. அப்படின்னா ஒருத்தவன் தவறு செய்யறான் அப்படின்னா அவன்கிட்ட நாம பேசுறது தப்பு கிடையாது. இப்படி செய்யாத, இப்படி செய்யணும் அப்படின்னு நாம சொல்லி கொடுக்கறது தப்பு கிடையாது. அது அவன் திருந்தாத பட்சத்துல எஜமான இடத்துல, அதாவது இப்ப சொன்னா நம்ம பாஷையில சொல்லணும்னா போட்டு கொடுக்கறது அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா போட்டு கொடுக்கறதுன்னு ஒண்ணு, குற்றம் சுமத்துறதுன்னு ஒண்ணு. போட்டு கொடுக்கறது அப்படின்னா அவன் வேலை செய்யல, அவன் சரியா பார்க்க மாட்டான் அப்படின்றது இது போட்டு கொடுக்கறது. குற்றம் சுமத்துறது அப்படின்னா அவன் அந்த வேலைக்கு வச்சதே லாய்க்கு இல்லை, அவன் இந்த வேலைக்கே தகுதி இல்லாதவன், இந்த வேலையில அவன் திருடுறான், அவனுடைய காரியம் சரியில்லை அப்படின்னு அவனை குறித்து குற்றம் சாட்டுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனுஷர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ரோமர் 14:4 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் படிக்க வேணும். அப்பொழுது ஒரு நிமிடம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. இத என்னுடைய பார்வையில ஊழியக்காரர்களுக்கு கூட நாம எடுத்துக்கலாம். சில ஊழியர்கள் விழுந்து போகிறாங்க, பாவத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா பல்லு போட்டு பேசுவாங்க. அது என்னடா பல்லு போட்டு பேசுறது அப்படின்றீங்களா? ஈஸியா பழி சொல் ஈஸியா சொல்லுவாங்க. பிரபலமான சில ஊழியர்கள் அவர்களுடைய வழியில அவங்க இடறுவதற்கான காரியங்கள், இதை கண்டு சந்தோஷப்பட்ட கூட்டம் இன்னைக்கு ஏராளம் இருக்கு. இருக்கிறானா, எந்திச்சிட்டானா, வந்துருவானா அப்படின்னு பார்க்கக்கூடிய கூட்டம் இருக்கு. ஆனா அவனுக்காக பரிந்து பேசுகிற கூட்டமோ, அவனை நினைவு கூறுகிற கூட்டமோ இன்னைக்கு விரல் விட்டு எண்ணிரலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே, அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவன் சாப்டர் க்ளோஸ், அவ்வளவுதான், என்ன ஆடி ஆட்டம் என்ன அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் விழுந்தாலும் அவனை தேவன் எழுந்திருக்க பண்ணுவாராம், தேவன் அவனை நிலைநிறுத்துவாராம். ஆகவே இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய சுருக்கமான ஒரு வார்த்தை என்னன்னா, எஜமானிடத்துல வேலைக்காரனை குறித்து நாம் குற்றம் சாட்டப்பட கூடாது. அப்படி நாம் செய்யறோம் அப்படின்னா அது நமக்கும் கேடு, நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அது கேடாக விளைவியும். அதனால தேவனுடைய பார்வையில ஒரு காரியம் தெரியுதா, அவர்களோட பேசணும். அவர்களோடு பேசி தேவனுடைய சமூகத்துல நம்ம வேண்டுதல் செய்யணும். அதை விட்டுட்டு நாம என்ன பண்றோம், 4 பேர் சேர்ந்து அப்படியாக்கும் சொல்லி அவமானப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துற அவர்கள் குறித்து தப்பான காரியங்களை பரப்புகிறதுமான காரியங்களை செய்கிறவர்களா நாம இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஓய்ந்து தேவனுடைய பார்வையில் அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக, அப்படிப்பட்ட நபர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய ஜெபங்களிலே அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே
எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே யாரை குறித்தோ நாங்கள் ஆண்டவரே குற்றம் சுமத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே அவர்களுக்காக விண்ணப்பிக்க பரிந்து பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதியும், நாளுக்குரிய நன்மைகளை எங்களுக்கு தாரும். சுகமும் பலனும் ஆரோக்கியம் சௌக்கியமும் எங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்து விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.